யார் யாரெல்லாம் வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம், அவர்களுக்கு என்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் நடிகைகள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அழகு கெட்டுவிடும் என்று, இல்லை என்றா குழந்தை பெற்றுனா உடம்பு வெயிட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எல்லாத்திட்டும் இருக்குது. அதாவது எப்படின்னா, கால் இல்லாதவன் இல்ல முடமாக இருக்கிறவர்களுக்கு தான் உதவி. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் எதை உபயோகப்படுத்தினாலும் எதை செய்தாலும் அதை அப்படியே குருட்டுத்தனமாக பின்பற்றக்கூடிய இந்த வாடகத்தாய் இருக்கிறவங்க அவங்க வந்து எப்படி இருக்குன்னா, இந்த குழந்தை யாருக்கு வேணுமோ தம்பதியருக்கு குழந்தை அவர்களுக்கு பிறக்கும் பொழுது அதனுடைய வலிகளும் வேதனைகளும் அதெல்லாம் சுமந்த வந்தால் தான் இந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதும் குழந்தை மேல் இருக்கக்கூடிய பாசமும் இந்த விதிகளை எல்லாம் மீறினால் 10 வருட கடுங்காவல் தண்டனை அளிக்கப்படும். இப்ப இந்த நாட்டில் வந்து குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் நிறைய தம்பதியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு வரப்பிரசாதமாக வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்கிறோம் என்கிற சட்ட விதிகள் இருக்கிறது. அப்ப வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற விதி யார் யாருக்கு எப்படி இருக்கிறது, என்னென்ன விதிகளின் மூலம் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா கல்யாணமாகி ஒரு தம்பதியருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த தம்பதியருக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், யார் யாரெல்லாம் வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற விதிமுறை கண்டிப்பா தெரியணும். கல்யாணமானவங்க கல்யாணமாகி முதல்ல 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க அந்த வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக்கலாம். ரெண்டாவது, கல்யாணமானவங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்கிறது, இனிமேல் குழந்தையே பிறக்காது என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதாவது ஆணோ இல்லது பெண்ணோ யாரோ இல்ல இருவருமே அவர்களினாலும் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது, மருத்துவ காரணங்களாலும் சரி இல்ல உடல் ரீதியான காரணங்களினாலும் சரி, இது போன்ற காரணங்களினால் இவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை மருத்துவர்கள் சான்றளிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து இந்த குழந்தை பெறக்கூடிய தம்பதிகள் வியாபார நோக்கத்திற்காக செய்யவே கூடாது, ரொம்ப முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வியாபார நோக்கத்திற்காகவோ குழந்தையை பெற்றுக்கொண்டு விட்டுலாமோ இல்ல அந்த குழந்தைக்கு வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுக்கலாம்னோ, இது போன்ற நிலைகளின் மூலம் அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. முழுக்க முழுக்க அதாவது ஆல்ட்ருஸ்டிக் அப்ரோச் என்றுதான் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதனால வியாபாரம் இல்லாமல் தன்னுடைய சுய விருப்பத்தின் மூலம்தான் அதை செய்ய வேண்டும். அப்புறம் அவர்களுக்கு என்ன வயசு இருக்கலாம்னா, ஆணுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வயதிலிருந்து 55 வயது வரைக்கும் அவர்கள் இருக்கலாம். பெண்ணுக்கு வந்து 23 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் வந்து வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு பணம் சம்பந்தமாகவோ வியாபாரமாகவோ இருக்கக்கூடாது என்பது அடிப்படை விதி. இது யாருக்கு? திருமணமான தம்பதியர்களுக்கான விதிமுறைகள். சரி, வாடகத்தாய் ஒன்று ஏற்படுத்திட்டோம், அவர்களுக்கு என்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வாடகத்தாய் இருக்கிறவங்க வந்து என்னன்னா, முதல்ல சைக்கலாஜிக்கலாவும் மென்டலாவும் அவங்க ஃபிட்டா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்கள் வந்து தகுதியாக இருக்க வேண்டும். இதில் முதல். ரெண்டாவது, வாடகத்தாய் திருமணமாயிருக்கணும். திருமணமாகி அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்க வேண்டும். அது ரெண்டாவது விதி. மூன்றாவது, வாடகத்தாயினுடைய வயது வந்து 21 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும் தான் இருக்கணும் வாடகத்தாய். ஏன்னா அவங்க தான் எலிஜிபிள் கப்புள். அப்பதான் அவங்க வந்து குழந்தையை நல்லா பெற்று எடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கம் தான் வயது வந்து 25 35 வயது வரைக்கும் தான் இருக்கணும். வாடகத்தாய் எக்காரணத்தை கொண்டும் வியாபார நோக்கத்தோடோ இல்லை குழந்தையை விற்பதற்காகவோ இல்ல அந்த பெத்த குழந்தையை வேறு ஏதாவது காரணத்திற்காகவோ எக்காரணத்தை கொண்டும் இது இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றது, செல்ஃப்லெஸ் சர்வீஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருக்கணும். அப்புறம் இந்த வாடகத்தாய் இருக்கிறவங்க அவங்க வந்து எப்படி இருக்குன்னா,
இந்த குழந்தை யாருக்கு வேணுமோ தம்பதியருக்கு உறவினராக இருக்க வேண்டும், ரிலேட்டிவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுடைய எத்தனை முறை வாடகத்தாயா இருக்கலாம்னா அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் வாடகத்தாயா இருக்கலாம். சும்மா இன்னைக்கு ஒரு முறை வாடகத்தாய், ஒரு 5 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஒரு கமர்ஷியல் நோக்கத்தில் இருக்கவே கூடாது. ஒரே ஒரு முறை தான் வாடகத்தாயா இருக்கணும். அதற்கு அடுத்தது முக்கியமான என்னதுன்னா, அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரியா ஃபிட்டா இருக்கணும். அது ரொம்ப அவர்கள் முக்கியமா இருக்கணும் வாடகத்தாய். ஆக இதெல்லாம், இந்த கிரைட்டீரியாவெல்லாம், இந்த காரணங்கள் எல்லாம் சரி அப்படின்னா தான் அவங்க வாடகத்தாயா இருப்பதற்கு ரெடி. அவ்வளவுதான். இதுல என்னன்னா, வாடகத்தாய்க்கு தேவையான இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், மருத்துவ செலவுகள், அவர்களுக்கு உணவு செலவுகள், அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான, குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து, இதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம் ஒழிய ஒரு பைசா கூட வாடகத்தாய் நான் குழந்தையை சுமக்கிறேன் என்று சொல்லி ஒரு பைசா கூட இந்த தம்பதியினர்கிட்ட வாங்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்போ முழுக்க முழுக்க ஒரு 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 செல்ஃப்லெஸ்ஸா மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த காரியத்தை செய்யணும். இது என்ன சொன்னா, ஒரு நோபல் சர்வீஸ் மாதிரி, ஒரு தெய்வீகமான ஒரு வேலை செய்தல் அப்படிங்கறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ரைட். இப்ப இது எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றது, யாரு மெயின்டைன் பண்ணி பாக்குறது அப்படின்னா, மாநில அரசத்தினுடைய சுகாதாரத்துறையும் மத்திய அரசனுடைய சுகாதாரத்துறையும் தான் இது கண்காணிக்கும். இதுக்குன்னு ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் ஸ்டேட் போர்டு அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் போர்டு. இந்த போர்டு என்ன பண்ண, சில விதிகளுக்கு உட்பட்டு நடந்துக்குது. அதாவது 2019 வாடகத்தாய் சட்டம் என்கிற சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதன் மூலம் அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கணும். இப்ப யாராவது ஒரு வாடகத்தாய்க்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க இமீடியட்டா மாநில அரசினுடைய இந்த அதிகாரியிடம், அந்த மருத்துவத்துறை அதிகாரியிடம் சென்று ஒரு அப்ளிகேஷன் போட்டு அவர்கள் அது ரெடி பண்ணி அதற்கு ஒரு அதிகாரியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணுவாங்க, அந்த கிளினிக்கோ எந்த ஹாஸ்பிட்டலையோ அந்த வாடகத்தாய் சம்பந்தப்பட்ட அந்த கரு நிகழ்ச்சி நடக்குது இல்லைன்னா அந்த டெலிவரி நடக்கிற இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணி பரிசோதனை பண்ணி சரி நீங்க செய்யலாம் என்று உத்தரவாதமும் பர்மிஷன் கொடுக்கணும். அனுமதி கொடுத்த பிறகுதான் அது நடக்கணும். ரைட். அப்ப இது எந்த இடத்துல நடக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கலாம், கிளினிக் நடக்கலாம். ஆனா இந்த ஆஸ்பத்திரியும் கிளினிக்கிலும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதில் எல்லா விதமான வசதிகளும் இருக்க வேண்டும். அதாவது குழந்தை பெறுவதற்கான வசதி, குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கான வசதி, மருத்துவ வசதி, மற்ற இருக்கக்கூடிய ஸ்கேன், இது போன்ற வசதிகள், இது எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ கிளினிக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க. ரைட். சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விதிகளை எல்லாம் மீறினால், யாராவது இது வியாபார நோக்கத்தோடு பண்ணாலோ, இல்லை இந்த வாடகத்தாய் ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தாலோ, இல்லை பெற்ற குழந்தையை வியாபார நோக்கத்திற்காக குழந்தையை விற்பது, சைல்டு டிராபிக் என்று சொல்லுவார்கள், அதாவது அதுக்கு சொல்லாலும், இல்ல பாலுணர்வு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டாலோ, இல்லை பணத்திற்காக ஈடுபட்டாலோ, இல்லை வேறு எந்த கருத்திற்காக ஈடுபட்டாலோ 10 வருட கடுங்காவல் தண்டனை அளிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். இது போன்ற கடுமையான சட்டங்கள் இங்கு இருக்கிறது. ஆக வாடகத்தாயை ஏற்படுத்துவதும் தகுதியான தம்பதியினருக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் சட்டம் சொல்லுகிறது. குறிப்பா நடிகர்கள் தான் இந்த வாடகத்தாய் மூலமா அதிகமா குழந்தை பெற்றவங்க பார்க்க முடியுது. என்ன காரணம் சார் நடிகர்கள் அதிகமா வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்று? நடிகைகள் வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற ஒரு மனநிலை இப்பொழுது அதிகரித்து வருது. அப்ப இது அப்படின்னா, குழந்தை என்பது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது கடவுளின் வரம்னு தான் சொல்றாங்க. இது மனித செயல் இல்ல, கடவுளின் செயல் தான் ஒரு பொதுவான கருத்து நிலவிட்டு இருக்குது. அப்போ சில பேர்த்துக்கு திருமணமாய் சீக்கிரம் குழந்தை பெற்றுரும், சில பேர்த்துக்கு திருமணமாய் பல வருடங்கள் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 வருடங்கள் கழித்து கூட குழந்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் சில தம்பதியினர்கள். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் குழந்தைகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நடிகைகள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அழகு கெட்டுவிடும் என்று, இல்லை என்றா குழந்தை பெற்றுனா உடம்பு வெயிட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா இந்த குண்டாயிருவாங்க, அதாவது வயிறு தொந்தி பட்டுரும். அதுவும் இல்லாம வயிற்றுல வந்து நிறைய கோடுகள் வந்துடும். குழந்தை பெற்ற பிறகு பாத்தீங்கன்னா அது நிறைய கோடுகள் எல்லாம் வந்து, அதுக்கு பேரு ஸ்ட்ரையா கிராவிடாரம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இது போட்டு வந்துடும். இல்ல அசிங்கமா இருப்போம் அப்படின்னு சொல்றது, இல்ல முகத்துல சில கரும்புள்ளிகள் எல்லாம் வந்துடும், முகம் வீங்கிரும், கை காலெல்லாம் வீங்கிரும். இது போன்ற காரணங்களால் நடிகைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, தன்னுடைய நிலைமை மாறிவிடுமோ, புறத்தோற்றம் மாறிவிடுமோ என்பதற்காக இப்பொழுது வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எல்லாத்திட்டையும் இருக்குது. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை வந்து எப்படி நான் கருதுகிறேன் என்றால் அது தவறுன்னு தான் கருதுவேன். ஏன்னா ஒரு குழந்தை தன் வயிற்றில் உருவாகி அது குழந்தை அவர்களுக்கு பிறக்கும் பொழுது அதனுடைய வலிகளும் வேதனைகளும் அதெல்லாம் சுமந்த வந்தால்தான் இந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதும் குழந்தை மேல் இருக்கக்கூடிய பாசமும் கருணையும் அதிகமாக இருக்கும். அப்ப யார் யாரெல்லாம் இயற்கையாகவே குழந்தை பெற்றக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள், தகுதிகள், திறமைகள் இருந்தால் அவர்கள் இயற்கையாகத்தான் குழந்தை பெற்றுக் கொள்ளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இயற்கையாகவே சில தம்பதியருக்கு வந்து சில உடல் காரணங்களாக, கர்ப்பப்பை காரணங்களாக, இல்லைன்னா ஆண்களுக்கு வந்து விந்து அணுக்கள் இல்லாத காரணங்களாக, மலட்டுத்தன்மை காரணமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். அவர்கள்தான் வாடகத்தாயை ஏற்படுத்திக் கொள்ளணும். அதாவது எப்படின்னா, கால் இல்லாதவன் இல்ல முடமாக இருக்கிறவர்களுக்குத்தான் உதவி. ஒரு வண்டியோ ஒரு சக்கரமோ ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டோ, நல்ல கால் உள்ளவர்கள், நல்லா நடக்கிறவர்கள், எல்லா வேலையும் செய்யறவர்கள், அவர்களுக்கு எதுக்கு உதவி, அவர்களுக்கு எதற்கு நாற்காலி, சக்கரம், ஒரு ஸ்பெஷல் உதவி கிடையாது. இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எப்படின்னா, நடிகர் நடிகைகள் இந்த மாதிரி இந்த ஃபேஷனா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபேஷனை மக்கள் ஃபாலோ பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகள் எதை உபயோகப்படுத்தினாலோ எதை செய்தாலோ அதை அப்படியே குருட்டுத்தனமாக பின்பற்றக்கூடிய மக்கள் ரொம்ப அதிக பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு உடை உடுத்தினாலோ, அவர்கள் ஒரு கிரீம் பயன்படுத்தினாலோ, அவர்கள் ஒரு வாசனை திரவியங்கள் பண்ணாலோ அதை அப்படியே மக்கள் பயன்படுத்துவது இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எல்லா மக்களும் தன்னுடைய சுய அறிவில் சிந்திச்சு இது நம்மளுக்கு தேவையா, இது நம்மளுக்கு பொருந்துமா, இது நம்ம குடும்பத்திற்கு உகந்ததா அப்படின்னு நினைச்சு தான் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். குழந்தை வாடகை குழந்தை டாக்குமெண்ட்ஸ் வந்து இது பண்ணணும், சப்மிட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ என்னென்ன மாதிரியான ஒரு சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், நகல்கள் கவர்மெண்ட்டுக்கோ கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல எந்த தம்பதியர் நம்ம குழந்தை பெற்றுக்கணும், வாடகத்தாயின் மூலம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் வந்து மேரேஜ் சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். கண்டிப்பா மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கணும். ரெண்டாவது அவர்களுடைய அத்தாட்சி இருக்கணும். அவர் இந்தியன்ஸா இருக்கணும். அவங்க மற்ற வேற நாட்டிலிருந்து வந்துட்டு இங்க இந்திய பிரஜையா காட்டக்கூடாது. அது ரெண்டாவது முக்கியம். அப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும். மற்ற எல்லா விதமான அவர்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட அந்த ஐடி சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்ககிட்ட இருக்கணும். அதே போல வாடகத்தாயா இருக்கிறவங்க அவங்களும் திருமணமான சர்டிபிகேட் கொடுக்கணும். வாடகத்தாய் இருக்கிறவங்க வந்து திருமணம் ஆயிருக்கணும், அவங்களுக்கு குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை அந்த வாடகத்தாய்க்கு தான் பிறந்துச்சு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அது ரெண்டாவது இருக்கணும். மூன்றாவது வந்து வேற எந்த விதமான கான்ட்ராக்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடாது. அதாவது வந்து ஒரு தம்பதிகளுக்கும் வாடகத்தாய் இருக்கிறவங்களுக்கும் வேற விதமான ஒரு பொருளாதாரம் ரீதியாகவோ மற்ற காரியங்கள் ரீதியாகவோ இருக்கக்கூடாது. அதற்கடுத்து கோர்ட் மூலம் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கணும். பிறந்த குழந்தை யார் யார்கிட்ட எவ்வளவு காலம் இருக்கிறது, அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, பிறக்க போக குழந்தையை வந்து என்ன பண்ண கருக்கலைப்பு செய்யலாமா கூடாதா என்கிற எல்லா விதிகளும் இருக்கிறது. ஒரு வாடகத்தாயின் மூலம் ஒரு குழந்தை வந்த உடனே அந்த குழந்தை ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னா அது கருக்கலைப்பு செய்யலாமா வேண்டாமா? அப்ப அதை வந்து மெடிக்கல் போர்டு, மருத்துவத்துறை அதிகாரிகள் தான் பரிசோதனை பண்ணணும். அந்த வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையா இல்ல வேற ஏதாவது பெரிய வியாதியுள்ள பிரச்சனையா இருக்குதா, இது கருக்கலைப்பு செய்யலாமா வேண்டாமா என்கிற முடிவு வந்து யாரு பண்ணணும் அப்படின்னா மருத்துவ அதிகாரிகள். அதுக்கு ஒரு குழு நியமிச்சு அந்த குழு தான் அவங்கள பரிசோதனை பண்ணி இது செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை வந்து தீர்மானிக்கும். அதே போல கோர்ட்டும் கூட என்ன பண்ணணும், கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வாங்கணும். சப்போஸ் அந்த வாடகத்தாய் குழந்தை பிறந்த குழந்தை சம்பந்தப்பட்ட யார்கிட்ட எவ்வளவு நாள் இருக்கலாம், அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு கோர்ட்ல இருந்து ஆர்டரும் வந்தாகணும். இப்போ திருமணமாகி 5 ஆண்டு பிறகுதான் வாடகத்தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்றீங்க. இங்க சில பேர்லாம் அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? அப்படி வந்து 5 ஆண்டு ஆகாமலேயே வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்றா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? இப்போ சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, திருமணமாகி அவர்கள் 5 வருடம் இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு டைம் லிமிட் கொடுக்கறாங்க. அதுதான் அதனுடைய அடிப்படை.
ஒரு திருமணமாகி ஒரு 5 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துடணும். 5 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கல அப்படின்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மருத்துவ ரீதியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால தான் சரி வாடகை தாய்க்கு போலாம் அப்படின்னு இருக்குது. அப்போ என்னன்னா இந்த 5 வருடத்திற்கு உள்ளேயே அவங்க பண்ணாங்கன்னா அது சட்ட விதி மீறல், அவ்வளவுதான். ஆக்ட் படி அது தவறு. இப்போ இந்த விதிகளை மீறினால், இந்த சட்ட விதிகளை மீறினால் 10 வருடம் கடுங்காவல் தண்டனை, அப்புறம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இது ரொம்ப முக்கியம். இப்பதான் இந்த வாடகத்தாயினுடைய ஒரு எண்ணங்கள், அதை பத்தியான கருத்துரைகள், அதை பத்தியான விவாதங்கள்லாம் இப்ப மக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்குது. எப்படி ஒரு நல்லது நினைக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்குதோ, பக்கத்திலேயே ஒரு தீமையும் கூட வந்துடுது. எப்படி இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்கிறதோ, கருப்பு இருந்தா வெள்ளை இருக்கிறதோ, ஒரு நல்லதும் ஒன்று நடக்க போனா தீமையும் வருது. இப்ப கூட பாருங்க, நிறைய செய்தித்தாள்கள்ல நிறைய நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது தேவைக்காக, இல்லைன்னா பணத்திற்காக, இல்லைன்னா ஏதாவது ஆள்மாறாட்டம் செய்வதற்காக எல்லாம் வாடகத்தாய் வச்சு நிறைய அரெஸ்ட் பண்றதும் கேஸ் ஃபைல் பண்றதும் போன்ற நிகழ்ச்சிகள் சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சமூகம் மிகப்பெரிய அவலத்தை கொடுக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா, ஒரு தம்பதிக்கு அப்படின்னா, அவர்கள் இந்த உலகத்துக்கே ஒவ்வாதவர்கள், இந்த வீட்டுக்கே வேண்டாதவங்க, இந்த நாட்டுக்கே வேண்டாதவங்க, அவங்க வந்தாவே ஒரு நல்ல காரியமே நடக்காது, மூதேவி அப்படின்னு சொல்றாங்க இந்த சமுதாயம், நம்ம மக்கள்லாம். ஆனா அவங்களாம் எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுங்களா, ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு. அவங்களுடைய வேதனை, மனவேதனை, அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த கஷ்டத்தை போக்குவதும், திருமணமான தம்பதிகள் தனக்கு ஒரு குழந்தை வேணும், என் பேரு சொல்றதுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் வாடகத்தாய் திட்டம். வாடகத்தாய் திட்டம் என்பது கண்ணீரை துடைப்பதற்காக, அவர்களுடைய கவலையை மறப்பதற்காக, இந்த சமுதாயத்தில் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய இழி நிலையை போக்குவதற்காக, ஒரு சோசியல் ஸ்டிக்மான்னு சொல்றாங்க, அதை போக்குவதற்காக கொண்டு வந்த நல்ல திட்டம் தான் வாடகத்தாய் திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை நல்லதுக்கு பயன்படுத்தாமல் சில விஷக்கிருமிகள், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், அதை தவறாக பயன்படுத்தி நல்லவர்களையும் பாதிக்க வைக்கிறது. இதுதான் முக்கியம். ஆக நல்ல திட்டத்தை நன்றாக நடக்க உதவி செய்யுங்கள். தீங்கை செய்யாமல் இருங்கள். நல்லதை செய்யுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடப்போம்.